நமச்சிவாய! வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாய் இருக்கிறீர்களா? இறை அருள் என்றும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நிறைய விஷயம் குடுத்துக்கிட்டு இருக்கேன். தவம், யோகா, தியானம் மற்றும் உபதேசம், மருத்துவம் மேற்கொண்டு நம்மளுக்கு எல்லா இதுவும் குடுத்துட்ருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் முழுமையா உங்களுக்கு குடுத்தேன்னு சொல்ல முடியாது. அதோட உண்டான சின்ன சின்ன விஷயத்துகள இப்ப தான் ஆரம்ப நிலை. இன்னும் எதுவுமே உங்களுக்கு குடுக்க கிடையாது. இத தான் நான் சொல்ல வரணும். உங்கள மனநிலைய கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரி பண்ணிட்டு, தெளிவுபடுத்திட்டு தான் ஒரு விஷயத்த குடுக்க முடியும். அப்ப இப்ப நம்ம ஜூம் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்குதுங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயங்கள சிலது அவங்களுக்கு சொல்லி தரலான்னு முடிவு பண்ணியிருக்குது. ஏன்னா பயிற்சி எடுக்கிறவர்களுக்கு அத நம்ம சொல்லிக் குடுக்கணும். பொது இடத்துல அது சொல்ல முடியாது. அப்புறம் நேரா தவம் வர்றவங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்ல ஆரம்பிக்கல. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, திருவானைக்காவுல போய் நீர் தவம் குடுத்துருக்கு. யாரும் தயவுசெய்து கடவுள், சாமி அப்படி என்ற ஒரு நிலையில் உருவாக்காதீர்கள் ஒரு மனிதர. நானும் மனிதர் தான் சாமி, நீங்களும் மனிதர் தான். நான் கொஞ்சம் கற்றுக்கொண்டேன், நீங்க கொஞ்சம் கற்றுக்கொள்ளவில்லை. இங்க இதுதான் இருக்குது. ஐயாவிடம் நான் ஒப்பிட போறேன். என்ன பிம்பம் காட்டாதீர்கள்னு சொல்ல போறேன். இல்லைன்னா அதுக்கு என் இறைத்தன்மை வேற மனநிலை கொடுத்துருக்குது. அதை செய்ய போறேன். இங்க யாரும் தெய்வம் கிடையாது. நான் தெய்வம் ஆயிட்டேன்னா உங்களிடம் இருந்து மறைஞ்சி விடணும். முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. இறைவனுக்கும் எனக்கும் ஒரு டீலிங் இருக்குது. இறை சக்திக்கும் எனக்கும். மக்களுக்கு நான் இதை கொடுப்பேன், நீங்க எனக்கு என்ன தருவீங்கன்ற ஒரு டீலிங்ல தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதை நான் சொல்லல. நான் இங்க இருப்பேன், இருக்கக்கூடாது, மறைஞ்சிடணும். என்னோட அணு மறைஞ்சி உருவாகி மீண்டும் உங்களிடம் வேறு உருவாகி இருந்தால்தான் நான் இறைவன். இப்ப சொல்றேன். இப்போ நான் இறைவனும் கிடையாது, சித்தரும் இல்லை. நான் சித்தர் என்றால் என்ன பண்ண வேண்டும் என்றால், என் குடும்பத்தை விட்டு மௌன நிலையில் இருந்து இன்னும் சில ரகசியத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரணும். அதுக்கு நான் காடில் இருக்கணும், ஒரு சில தனிமையத்தை இருக்கணும், நான் உணவு இல்லாமல் இருக்கணும், மற்றும் நான் ஒரு ஒரு சொரூப நிலையில் இருக்கணும். அத்தனையும் ஒப்பிடணும். இப்போ அதன் பயணத்தை போகிற பயணின்னு சொல்லலாம் நான். அதாவது போற வழியில நமக்கு கிடைக்கிற சுவாரஸ்யமான விஷயத்துகளை தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் சாமிகளா. இப்போ நான் கடவுளும் இல்லை, சித்தனும் இல்லை. அப்படி சொல்லாதீர்கள். நீங்களும் நானும் ஒன்றுதான். உங்கள் மனம்தான் நான், என் மனம்தான் நீங்கள். என் மனம் இன்னொரு மனமா தவறுகள் செய்து அந்த மனதுக்கு நான் தவறு செய்யாதே என்ற உபதேசத்தை கொடுக்கிறேன். உங்களோட மனம் நான். இங்கு ஒரு நற்குணத்தில் இருந்து உங்களுக்கு பாடம் சொல்கிறேன். அவ்வளவுதான் இங்கு விஷயம் மக்களே. இதை தவிர இங்கு ஒன்றும் இல்லை. அதாவது என்னோட பயணத்தின்படி நான் என்ன உணர்கிறேன். என் பயணம் இன்னும் போய்கொண்டுதான் இருக்குதே ஒழிய இன்னும் முழுமை அடையலை சாமி. அந்த முழுமை அடையறதுக்கு என் பின்னாடி நீங்களும் வரணும், நீங்களும் வாங்கன்னு தான் கூப்பிடுறேனே ஒழிய இங்கு நான் இறைவன், நான் சித்தன், மகான்னு சொல்லவில்லை. அர்த்தமா புரிஞ்சுக்கோங்க. நான் அது இன்னும் ஆகவில்லை. ஆனா ஆகிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணி கொண்டு இருக்கிறேன் சாமி. ஒரு டாக்டர் ஏதோ ஒரு கலெக்டர் ஆகணும்னா பயிற்சி எடுப்பாங்க தெரியுங்களா? பயிற்சி முழுமையானதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தானே நம்ம டாக்டர், வக்கீல் அப்படின்னு சொல்ல முடியும். பயிற்சி எடுக்கிறவங்களை என்ன சொல்லலாம்? பயிற்சியாளர்னு சொல்ல முடியும். நானும் ஒரு பயிற்சியாளர் தான். இறைவனுக்கும் எனக்கும் ஒரு டீலிங் இருக்கு. இறை கணக்கு தான். மக்களுக்கு, உலக மக்களே அழுது கண்ணீர் வடிச்சு கேட்டா கூட நான் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாலுமே நான் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். உலகமே கை கூட்டி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் எதையுமே. நீங்கள் எவ்வளவு பணம் செலுத்தினீர்களா? எனக்கு பயம், பேர் புகழை கண்டு நான் பயப்படுறது உலகத்துல ஒரு விஷயம். புகழ்ச்சிக்கு பின்னாடி வீழ்ச்சி, பணத்துக்கு பின்னாடி பிணம், பெருமைக்கு பின்னாடி வெறுமை, அன்புக்கு பின்னாடி ஆபத்து, பாசத்துக்கு பின்னாடி பாதாள குழி. எனக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த பாடம். நான் அதுக்கு அடிமையாக மாட்டேன்.
பாசத்துக்கு பின்னாடி எல்லாரும் பாதாளத்துல தான் விழுந்திருப்பீங்க. இதுக்கு நான் ஒன்றுமற்ற ஜடம் இல்லை. நீங்கள் என்ன ஒரு துன்பத்தில் இருக்கிறேன்ற அறிகிற குணம் இருக்கு. அதுக்கு தீர்வு சொல்லுவேன் ஒழிய வரமாட்டேன். இது இறைவனுக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்குது. உங்களுக்கு நான் கொடுக்கணும். எனக்கு அவர் ஒரு விஷயத்த தருவேன் இறை சக்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா உனக்கு சமாதியை மட்டும்தான் தருவேன்னு இருக்காங்க. நான் முழுமையானதுக்கப்புறம் அது எனக்கு அதாவது எனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோங்கிறத மட்டும்தான் கொடுப்பாரு. நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கறது எனக்கே தெரியாது. இதுதான் இங்கே சுவாரஸ்யமான விஷயம். நான் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கும்போது தான் அந்த விஷயத்த நானும் கற்றுக்குவேன். ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்குதான்னு. கடவுளர்கள் சாதாரணவர்கள் கிடையாது. அவர்கள் ரொம்பவுமே உங்களை நீங்கள் ஒரு துரும்பு, அவர்கள் புயல். அந்த புயல் துரும்புல எப்படி அந்த தூசி எப்படி போயிடும், இந்த தூசி அந்த புயலையே அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணது முடியாது. அவங்க 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 அறிவா எல்லாருக்குமே பொக்கிஷத்துல எப்பயுமே சித்தர்களும் கடவுளர்களும் கொடுக்க மாட்டாங்க. வாழ்க்கைக்கு வழி எழுதி வைப்பாங்களே ஒழிய அந்த மொத்தத்தையும் தர மாட்டாங்க. ஏன்னா இது சேர முடியாதவங்களுக்கு கையில சேர்ந்து விடும்னு சொல்லி அதுக்கு தகுதியானவர்கள் இந்த உலகத்துல உருவாகுறாங்களான்னு பார்த்து விட்டு அவர்களுக்கு அன்னாடு தேவைக்கு நமக்கு உணவு எடுத்துக்கிற மாதிரி உபதேசம் கொடுப்பார்கள், சக்தியையும் கொடுப்பார்கள், பயிற்சிகளையும் கொடுப்பார்கள். இதுதான் உண்மையான இறைப்பணி. இந்த மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் செய்வீங்க, அது சரியா இருக்கும். அப்புறம் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். என்ன கிட்ட வர்றவங்கெல்லாம் நான் பக்திசாலி சக்திசாலின்னு என்னை மிரட்டி நிரூபிக்கிறீங்க. என்னோட பக்திசாலி சக்திசாலி உங்களுக்கு என்ன தெரியும், நான் குழந்தை வர்றவங்க சொல்றாங்க கை காட்டுன உடனே வயிற்றுல குழந்தை பிறக்குது, கருமுட்டை போகுது, இப்படியெல்லாம் நான் இந்த உலகத்துல சக்தி படைச்சவங்க, நான் இந்த பூமியே பிளந்துருவேன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா இந்த சைனாக்காரவங்க எல்லாம் எனக்கு என்ன தேடி வர்றாங்க, நீங்களே என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றேன். அவங்களுக்கெல்லாம் வேண்டிக்கிறேன், நீங்க சக்திசாலி பக்திசாலி, நான் வெறுமை. இறைவன் நாளைக்கு எனக்கு உபதேசம் கொடுத்தால்தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் ஒன்றுமற்ற நிலை, நான் வெறுமை, கூடு, பிண்டம். இந்த உலகத்தில் ஒரு மண்ணு, பரதேசின்னு கூட சொல்லலாம். எனக்கு சொத்து சுகத்தோட வாழ அனுமதிக்க மாட்டார். என்னைக்கும் பரதேசி போல் வாழ்றதுக்கு சாபம் விட்டவங்க. எனக்கு ஒன்றும் தரமாட்டாள். தந்தால் மட்டும்தான் கொடுக்கப்படும், தரலைன்னா நான் கொடுக்கப்பட மாட்டேன். நாளைக்கே இதை நிறுத்தி விடுவேன். இந்த உண்மையை உங்களிடம் சொல்றேன். உங்களுக்கு கொடுக்கணுங்கிற கட்டாயம் என்னோட ஒரு உண்மையான உடம்புக்கும் இல்லை, மனசுக்கும் இல்லை. உங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் என்னை துன்புறுத்த ஆரம்பித்து விட்டால் இறைவன்கிட்ட நானும் கேட்பேன், இவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு நான் உத்தரவிடுவேன். அவங்க அந்ததை நிறைவேற்றுவாங்க. ஐயா, இது ஆத்மபூர்வமான உண்மையான விஷயம், அறிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்ற இறைவனெல்லாம் இறைவன் கிடையாது. இறைவன் மொத்தத்தையும் யாருக்கும் தர மாட்டாரு. இந்த மூளை வெடிச்சு போயிரும். அன்னாடு தேவையான சக்தியை எப்படி நமக்கு தர்றாங்க, பிராண சக்தியை, அதை போலதான் நமக்கு உபதேசமும் தருவாங்க. நாளைக்கு தர்றதுக்கு நான் இன்னைக்கு கொடுத்த உபதேசத்தை கொடுத்தால் நாளைக்கு தருவாங்க. அந்த உபதேசத்தை எனக்குள்ள வச்சிருந்தால் என் தலை வெடிக்கும். அதே மாதிரி அந்த உபதேசத்தை ஒரு புக்குல எழுதினால் சமாதானமா இருக்கும். அப்போ சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுக்கறத புக்கில் எழுதியிருக்காங்க. அவங்க மண்டையில வச்சிருந்தால் மண்டை வெடிச்சிரும் ஒரு காலத்துல, அவ்வளோ இருக்கும். அப்ப இது உண்மையான இறை சக்தி. குண்டலினா மேலே எழும்புனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களிடம் ஒப்புக்கொள்ள எனக்கு அவங்கள்ட்ட அனுமதி கிடையாது மக்களே. இது யாருக்கு சொல்றேன்னா, என்னை மிரட்டுறாங்க, பக்திசாலி நீங்க என்ன கத்திருக்கீங்க, எனக்கு தூங்காம இருக்கிறதுக்காக நான் தவம் பல காலமா பண்றேன்றதுக்காக இவங்க தூங்கலைன்னா கோமாக்கு போயிடுவாங்கன்றதுக்காக எனக்கு தூக்கத்துக்காக ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரையை போட மாட்டேன்னு குடும்பத்துல சொல்லி கட்டாயத்துல அவங்களுக்கு நான் தேவைன்றதுக்காக அந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரையை போட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வருது கொஞ்சம், அதுலயும் 4 மணி நேரம் தூங்குவேன். அந்த மாத்திரையை நீங்க ஏன் போடுறீங்கன்னு ஒருத்தவங்க என்கிட்ட
அவங்க முன்னாடி போட்டதுக்கு வாக்குவாதம் பண்றாங்க. இந்த மாத்திரை இதுக்கு தான் கொடுத்தாங்க, நான் விருப்பப்படுறப்ப போடும், விருப்பப்படுறப்ப போட மாட்டேன், ஏன்னா என் உடம்புல மாத்திரை சேர்க்கக்கூடாதுங்கிற நான் உண்டுகொள்ள இருக்கிறேன். அப்ப வந்து இவர்கள் இந்த மாதிரி கேள்வி, நான் இப்படி சக்திசாலின்னு நிரூபிக்க நிறைய பேர் வர்றீங்க. உங்க சக்தியை என்கிட்ட நிரூபிக்காதீங்க கடவுளர்களே. உங்களுக்காக பாடுபட்டு இங்க இருப்பாங்க பாருங்க மக்கள், எதுவுமே தெரியாத அப்பாவிகள், நோயிலும் நொடியிலும் துன்பத்திலும் கடவுள் எங்க இருக்குன்னு தேடுறவங்கள்ட்ட நிரூபிங்க. இறைவன் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். என்கிட்ட நிரூபிக்க வேண்டாம், ஏன்னா நான் ஆல்ரெடி இறைவனுக்குள்ளே தான் இருக்கிறேன். நீங்க என்கிட்ட நிரூபிக்க வேண்டாம் சாமி. நிரூபிக்க துடிக்காதீங்க, மக்களை காக்கிறதுக்காக துடிங்க சாமி. இது என்னை துன்புறுத்துற எல்லாத்துக்குமே நான் சொல்றது, என்னை நீங்க துன்புறுத்துறாதீங்க. என்னை நீங்க துன்புறுத்தும் போதும் தப்பான மாதிரி பிம்பம் காட்டுகிறார்கள். என்னை இறைவனா மாதிரி காட்டுயா, தயவு செஞ்சு காட்டாதீங்க ஐயா. ஐயா இல்லைன்னு சொல்லலை, நீ உங்களுக்குள்ள நல்ல குணங்கள் இருக்குது, இறை பணிக்காக நீங்க வாழ்றீங்க, பணத்துக்காக வாழலைன்னு காட்டாதீங்க. அப்படி கிடையவே கிடையாதுண்ணா. நான் ஒரு சராசரி, நான் முன்கூட்டி சொன்ன மாதிரி சாதாரண ஒரு மனிதர். நாளைக்கு கூட மரணம் நேரிக்கலாம். நான் மரணத்துக்கு உண்டான தகுதியில தான் இப்போ இருக்கிறேன். ஆனா இறைவன் கொடுக்கறது எப்போ கொடுக்குறாருன்னு எனக்கே தெரியாது. அந்த நான் கேட்குற நிலை உங்களுக்கு தெரியாது. இது வந்து அந்த ஆன்மீகம்னு சொன்னா நம்மளோட நல்லொழுக்கம்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் ஆன்மீகம். அதை நம்ம சொல்ல வேண்டாம். இறை பயணத்தில் போய்கொண்டிருக்கிறேன். எனக்கும் இறைவனுக்கும் டீலிங் இருக்கு. அதை என்று தருவாரோன்னு எனக்கு தெரியல, காத்திருக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற பேரும் புகழும், என்னோட பேரு புகழு காசு பணம், உணவு இல்லாமல் வாழுவேன். உடம்பில் சோப்பு போட மாட்டேன், மேக்கப் போட மாட்டேன், ஆடைக்கு ஆசைப்பட மாட்டேன், நகைக்கு ஆசைப்பட மாட்டேன், இங்க இருக்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன். இறையோட இணைய மட்டுமே ஆசைப்படுவேன். அப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆறும் பேரு புகழ்ச்சிக்காக நான் இப்படி எல்லாம் பண்றேன்னு நான் அப்படி பிம்பம் காட்ட மாட்டேன். என்னை காட்டுறவங்கள்ட்ட அவங்க யாரு காட்டுறாங்களோ அது அப்பாற்பட்டது, அது வேண்டாம். நான் ஒரு சாதாரண மனிதர் தான். இதை நான் சொல்லி வரேன். பார்த்தீங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல உயர்றவங்க யாருன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு சித்து வேலை சொல்லி கொடுத்து முக்கியமான விஷயம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இறைத்தன்மையால் அழிக்கப்பட்டிருக்கு. அதில் சில ரகசியங்கள் கொடுத்தனால அந்த ரகசியம் திருடப்படும்னு சொல்லி அழிக்கப்பட்டாச்சு. அந்த வீடியோ நல்ல வேளை எல்லாருமே பார்க்கல, அழிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு 3 ஒரு இது சொல்கிறேன். அதில் சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன். சக்திசாலி எது, பக்திசாலி எது, புத்திசாலி எது, எப்படி இவங்க உயர்றாங்க அப்படிங்கிறபடி நான் உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு மனிதர் வாழ்றது முதல்ல வந்து அன்பு, விதை அன்பு, அடுத்து அறிவு உருவாகுது, அடுத்து வந்து எண்ணம் உருவாகுது, இதை உருவாக்கணுங்க. இந்த 3ம் உருவாகுது முதல்ல. இப்ப இந்த ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அன்போடே நிறுத்திக்கிறாங்க வாழ்க்கையில. அவங்க மரணத்துக்கு போயிடுறாங்க. அன்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இந்த அறிவை உள்ள கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. மரணத்துக்கு மட்டும்தான் அவங்க போறாங்க. ஒரு சிலர் அறிவோடே வாழ்றாங்க. அவங்க அறிவான வார்த்தைகள் செயலோட போயிடுது. அதுக்குள்ள ஆணவம் வந்தும் போது இந்த அன்பு வர மாட்டேங்குது. சரிங்களா? அவங்க அங்க அடியாயிடுறாங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, எண்ணத்தோடே வாழ்றாங்க. இதை செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எண்ணம் மட்டும் தான் இருக்குமே ஒழிய அவங்க கிட்ட அதே எண்ணத்தை மட்டும் விதைச்சு வச்சிருக்காங்க. அன்பு இருக்காது, அறிவு இருக்காது. மற்றும் நான் சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு மறக்கும். அன்பு, அறிவு, எண்ணம் இருக்காது. இந்த 3 விஷயம் இருக்காது. ஆனா ஒருத்தர் சக்திசாலியா இருப்பாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு அன்பும் இருக்கும், அறிவும் இருக்கும், எண்ணமும் 3ஐயும் செயல்படுத்துவாங்க. அப்ப இவங்க எப்படின்னு பாருங்க. இந்த ஒத்தப்படையில இருக்கவங்க இப்படி, இந்த 3 இருக்கவங்க ஒரு பவர்சாலி. இன்னும் ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அன்பு, அறிவு, எண்ணம், தெளிவு, சக்தி. 5ம் இருக்கவங்க இருக்காங்க. இந்த 3ம் இருக்கவங்க எவ்வளவு சக்திசாலி, இந்த 5ம் இருக்கவர்கள் எவ்வளவு சக்திசாலின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் அதிலே வந்து தெளிவு, சக்தி சொன்னா பக்தியும் உள்ள வந்துடும். அப்புறம் வந்து நியூரான் செல்களை உற்பத்தி பண்றதும் உள்ள வந்துடும். இப்படி சொல்லி முதுகுத்தண்டு விட டிஎன்ஏ எடுக்கிறதுல இதுல உள்ள வந்துடும். இப்படியே ஒவ்வொரு விஷயம் உள்ள கலந்து கலந்து வர 10 சக்தி வந்து எவ்வளவு சக்திசாலி.
அப்புறம் 50 சக்தி எவ்வளோ சக்திசாலி, 100 சக்தி எவ்வளோ சக்திசாலி அப்படிங்கிறது படிப்படியாக வரும். இப்போ மனிதர்கள் யாரு, சித்தன் யாரு, புத்திசாலி யாரு, மகான் யாரு, அறிவர்கள் யாரு, கடவுள் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ கடவுள்கள்லாம் 100 தாண்டிட்டாங்க. நம்மலாம் கம்மியாக தான் இருக்கோம். உடனே என்ன சொல்றேன்னு நீங்க கொண்டு வருவீங்க. இல்ல, 100 தாண்டினா நான் மறைஞ்சிருவேன் உங்ககிட்ட இருந்து. புரிஞ்சுதுங்களா? நான் மறையல, இருக்கிறேன். அதனால நான் 100 தாண்டல. நான் எவ்வளோ தாண்டியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு பதிவுல சொல்றேன். ஒரு ஒரு விஷயத்த நிரூபிச்சுட்டு சொல்லுவேன். அது என்ன உருவாக்கணும்னு இறைவன் சொன்னார். உருவாக்கும்போது அழிவுகள் ஏற்படும். அத உருவாக்கக்கூடாதுன்னு குணம் இருக்கவங்களுக்கு தடை போட்டிருக்குது. யாரும் இத செய்யாதீங்கன்னு இப்போ தடை போட்டிருக்குது. அதை செய்து காட்டுனால் தான் ஒரு ஒரு சக்தி வரும்போது இடி இடிக்க வைக்கணும், மழை வருகணும், பூமி வெடிக்க வச்சாதான் நம்புறாங்க. அப்போ உயிர் அழியுதுல்லங்க. அது செய்யக்கூடாதுன்னு கூட்டம் நிறைய பேர் செய்றீங்க, செய்யாதீங்க. இடி மழை உருவாக்காதீர்கள். உருவாக்குனேன்னு என்கிட்ட சொல்றாங்க. அதை உருவாக்கக்கூடாது. அதை நீங்க உருவாக்குறீங்க. எல்லாருக்குமே உருவாக்க முடியும். உருவாக்கும் போது அங்கு இருக்க சாகிற உயிருக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். கர்மாவின் கணக்குல வந்துடும். என்கிட்டே சொன்னாங்க, நான் இடி உருவாக்குறேன், மழை உருவாக்குறேன், நான் அழிக்க போறேன். அழிக்க போகும்போது நல்லவங்களும் அழியும் போது அந்த கர்மா உங்களுக்கு வந்துடும். இது இறை கணக்குல தெரியாத ஒண்ணு உங்களுக்கு. ஒரு சிலர் என்கிற மழையை ஆக்கி காட்டு, வெயிலை ஆக்கி காட்டுங்க. அந்த வெயில 10 உயிர் செத்தால் அதுக்கு கணக்கு நம்ம சொல்ல வேண்டியது வரும். செய்து காட்டாதீர்கள். இது இறை கணக்கு. இது முடிஞ்சு போச்சு. இப்படி சக்திசாலியெல்லாம் இருக்கிறாங்க. இதுல 100 எடுத்தவங்க தான் வள்ளலாறு, இயேசு, நம்ம கும்புற சிவன், சக்தி, இன்னைக்கு நம்ம கோவில்ல கும்புறோம் பாருங்க, அவங்க எல்லாம். அப்ப அவங்க வேற, ஆனா ஒண்ணுதான். மனிதர்ல இருந்தா அவங்க போனாங்க. ஆனா அவங்க 100க்கு போயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்க தெளிவடைகிறதுக்காகவே இதை சொல்றேன். புரிஞ்சுதுங்களா? அப்ப நீங்க யாருன்னு உணருங்க. இப்ப அறிந்தவர்கள் இருக்கிறாங்களா, அறிஞ்சவர்கள் இல்லையாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சாமி. உங்களுக்கு இது போன்ற இன்னும் நிறைய சித்து வேலைகள் உங்களுக்கு கத்துத்தரேன். அதுல சித்து வேலை கத்து கொடுத்துருப்பேன். ஒருத்தரை எப்படி சித்தர்கள் படிக்கிறாங்க, நீங்களும் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க குணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அவங்களுக்குள்ள எப்படி நல்ல எண்ணத்தை திணிச்சு ஆப்ரேட் பண்றது. இன்னொன்னு சொல்றேன், இங்க மனசிதைவுன்னு ஒரு நோய்க்கு மருந்தே இல்லையாமா. அதுல பாதிக்கப்பட்டவங்கள நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க அருமையா இருக்காங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல சொன்ன பேரு எனக்கு தெரியல. அவங்க எப்படி இருப்பாங்களாமா, அவங்க எப்ப பார்த்தாலும் கணவரையோ யாரையும் சந்தேகப்படுவாங்களாம். அவங்களுக்கு தற்கொலை தூண்டல் தூண்டும். அவங்களுக்கு பேய் வர மாதிரி இருக்கும். காதுல குரல் கேட்குற மாதிரி இருக்கும். தனிமையை நேர்த்திப்பாங்க. வானத்தை பார்த்து பேணிக்க இருப்பாங்க. ஒரு நல்ல உணவு உண்ண மாட்டாங்க. உங்க வீட்டுகள்ல இருக்காங்க. அவங்கள நம்ம முழுமையா குணப்படுத்த முடியும். அது எப்படி குணப்படுத்துறதுன்னு நான் ஒரு புக்கே போட்டு வச்சிருக்கிறேன். இது குணப்படுத்துறது, இது ஒரு சுரப்பி சுரக்கும். அதுல ஒரு 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 ஆசிட் சுரக்கும். அப்புறம் அந்த ஒரு விதமான ஒரு நரம்புல ஒரு இது உருவாகி அவங்கள ஆக்கிரமிச்சிரும். அவங்கள அதிலிருந்து நம்ம பண்ணாதீங்கன்னு சொன்னா அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. என் முன்னாடி 2 பேர் இறந்திருக்காங்க. இதுல 3 பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இறந்தவங்களை இன்னைக்கு நினைச்சாலும் பதறுது. சின்ன வயசு ஒண்ணு, இன்னும் ஒண்ணு ஒரு குடும்பஸ்திரி. ஒரு குடும்பத்துல இருக்கவங்க உடனே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் தூக்குதான் போட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இறந்துருவாங்க. அவங்கள விடக்கூடாது. இதுக்கு உண்டானவர்கள்லாம் எனக்கு தனியா பதிவு போடுங்க. அவங்க உங்க வீட்ல இருந்து வர முடியாம இருந்தாலும் அவங்களை எப்படி குணப்படுத்துறதுங்கிற உங்களுக்கு எல்லா இதையும் நான் சொல்லிடுறேன். அதன்படி போனா அவங்களுக்கு 1 வருஷத்துல அவங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்கங்கிற உள்ள எவ்வளோ அணுக்கள் அவங்கள ஆக்கிரமிச்சிருக்குங்க, எவ்வளோ தூரம் மூளையில அந்த ஸ்ப்ளிட் ஆயிருக்குது அந்த திரவம் அப்படிங்கிறத பார்த்து தான் சரி பண்ண முடியும். ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும், ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு ஆயிருக்கும், ஒருத்தவங்களுக்கு மண்டை ஃபுல்லா ஆயிருக்கும், ஒருத்தவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா கூட ஆயிருக்கும். அப்ப இது எந்த அளவுக்கு இருக்கும்னா அவங்க மனநிலையை பார்த்து நம்ம அறிய செஞ்சுக்கலாம். இது நம்ம இதுக்கு காரணம், இவங்க இப்படி ஆனதுக்கு காரணம் இவங்க சின்ன வயசுல தனிமை இருந்தது, கொடுமை அனுபவிச்சது. அப்புறம் மற்றும் இவங்கள தகாத வார்த்தையில நிறைய சொல்லலாம். ஒரு 100கணக்கான விஷயம் ஏற்படும் போது தான் இவங்க இந்த நோய்க்கு பாதிக்கப்படுறாங்க. இதை நான் முக்கியமா சொல்லித்தரேன். இதை நம்ம ரெடி பண்ணலாம். புரிஞ்சுக்கோங்க மக்களே. உங்கள யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னாலும் நேரா வாங்க. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இதனால அப்படிங்கிறவங்களும் நேரா வாங்க. முழுமையா நீங்க குணப்படுத்திக்கலாம். இது ஒரு வியாதி தானே ஒழிய
ஒரு பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது, சாமியும் கிடையாது. ஒருத்தவங்க எனக்கு சாமி வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க, ஒருத்தவங்க எனக்கு பேய் வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க. எதிர்முனையா இதுல வாழுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க நான் தான் மகான்னு சொல்லுவாங்க. தப்பு இல்ல. ஏன்னா, இது வந்து ஒரு இதுதான். இத நம்ம முழுமையா குணப்படுத்திக்கலாம் சாமி. இப்படி இருக்கவங்க நான் குடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? உங்க எப்பேர்ப்பட்டவங்க இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் எழுதி குடுத்துர்றேன். என்னென்ன முறைன்னு முழுமையா குணப்படுத்திக்கலாம் சாமி. நமச்சிவாய! வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாய் இருங்கள். நமச்சிவாய!